உங்கள் இருளை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரை அவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய போராட்டத்தை அவர் போராடி வெற்றி செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். நீதியின் சூரியன் நமக்கு வேணும். ஆனால் அவருடைய நாமம் என்ன? யெகோவா ஏலோகிம். யெகோவா ஏலோகிம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிருஷ்டிப்பின் கர்த்தர். அவருடைய நாமம் சிருஷ்டிகர். அவர் உருவாக்குபவர். அவர் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்குபவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது எப்படி இருந்தது? வெறுமையாய் இருந்தது. அப்போ இந்த பூமியில ஆண்டவர் வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறார். அவர் வார்த்தை சொல்றார். சூரியன் உண்டாவதாக வந்துடுச்சு, சந்திரன் உண்டாவதாக வந்துடுச்சு, கடல் வந்துடுச்சு, மீன் வந்துடுச்சு. அவர் என்னெல்லாம் பேசினாரோ அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில் சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையில் பலன் உண்டு, அவருடைய வார்த்தையில் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அவருடைய வார்த்தையில் எல்லாம் உண்டு. அப்போ ஆண்டவர் பேசுகிறார். சிருஷ்டிகர். அவருடைய நாமத்தில் ஒன்று என்னது? சிருஷ்டிகர், செய்கிறவர். உனக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் படைத்தார். ஆனால் நம்மை மாத்திரம்தான் அவர் கரங்களால் உருவாக்கினார். எல்லாம் வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது. மீன், கழுத, ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள் உண்டாக கடவுது வந்துடுச்சு. ஆனால் மனிதனை அவர் விரும்பியபடி அவர் படைத்தார், உருவாக்கினார். அவருடைய சுவாசத்தை கொடுத்தார், தமது சாயலில் சிருஷ்டித்தார். அப்போ சிருஷ்டிகர் என்று வரும்போது அவருடைய நாமம் அங்கே வெளிப்படுகிறது. சிருஷ்டிகர் என்று வரும்போது அவருடைய நாமத்தை நாம் பார்க்கிறோம். அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும்? அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் இயேசுவால் எல்லாம் செய்ய